இப்படி இருந்த டெக்ஸ்ட்டை இப்படி எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேர்டு வேணுமோ அதை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு எந்த சைஸ் வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டெக்ஸ்ட் இல்லைனா ஆப்ஜெக்ட் வந்து பேஜுக்கு சென்டராக வரணும்னா கீபோர்டில் P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் வந்துடும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு டெக்ஸ்ட்டை கர்வ் பண்ணிக்கோங்க. கர்வ் பண்ணுறதுக்கு கீபோர்டில் Ctrl Q கொடுத்தாலும் கர்வ் ஆகிடும். அப்படி இல்லைனா டெக்ஸ்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு கர்வ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர் பேடில் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு டூப்ளிகேட் வந்துடும். அப்படி இல்லைன்னா Ctrl C கொடுத்து V கொடுத்துங்க. காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஷேடோ அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஷேடோ வந்து இந்த ரெட் கலர்லேருந்து கொஞ்சம் டார்க் வச்சுக்கலாம். இப்போ அகெயின் இந்த மெயின் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கான்டோர் இருக்கும். கான்டோர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஷேடோவை நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்துன்னு வரணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஒன்று இதுக்கு ஃப்ரண்ட்டில் வரும், அப்படி இல்லைன்னா பேக்கில் போகும். ஏன்னா இந்த கான்டோர் கொடுத்த கலரும் இந்த டெக்ஸ்ட்டும் ஒன்றா இருக்குது. அதை நம்ம தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த அவுட்லைனில் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பிரேக் அப்பார்ட், அப்படி இல்லைன்னா செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl K கொடுத்திங்கனாலும் செப்பரேட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது செப்பரேட் ஆகும். Ctrl பேஜ் டவுன் கொடுத்திங்கன்னா பேக்கில் போயிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு சின்ன கிரேடியன்ட் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக அது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹைலைட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு டூப்ளிகேட் எடுத்து ஷேடோ வர மாதிரி லைட்டாக இப்படி நகர்த்திக்கலாம். இந்த ப்ளூவில் தெரியறது மட்டும் இப்போ ஷேடோ, அப்புறம் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் பேக் மைனஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ மட்டும் இருக்கும். அதை ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட் எஃபெக்ட் கிடச்சிடும். இதை இன்னும் கூட பிளர் பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இதை இமேஜை கன்வெர்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் பிட் மேப்பில் பிளர் இருக்கும். காஷியன் பிளர் கொடுங்க. 4 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் இதை வச்சுருக்கேன். இப்போ இதில் சின்ன ஒரு ஷேடோ ஒன்று ஆட் பண்ணலாம். அதுக்கு நான் பென் டூல் எடுத்துகிட்டு சின்ன ஷேடோ மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்மார்ட் ஃபில் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைனை ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணிவிட்டு ஒயிட் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்பரன்சியில் 85. ஓகே, இது கரெக்டாக இருக்குது.
இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இது உள்ள பவர் கிளிக் பண்ணிடுறேன். பவர் கிளிக் பண்ணுறதுக்கு எஃபெக்டில் பவர் கிளிக் இருக்கும், ப்ளேஸ் இன்செர்ட் ஃப்ரேம் இது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இந்த ஹைலைட் ஆனது வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே பவர் கிளிக் ஆகிடும். இப்போ இந்த எல்லோவுக்கு பேக்கில் ஒரு சின்ன ஷேடோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ட்ராப் ஷேடோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்மளுக்கு இப்படி இருந்த டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.